கஹஃப் 18வது அத்தியாயம் 46வது வசனம். அல்லாஹ் பேசுகிறான், மனிதனுக்கு எதன் மீது அலாதி பிரியம் இருக்குமோ, ஆசை இருக்குமோ, அந்த இரண்டையும் சுட்டிக்காட்டி அல்லாஹ் பேசுகிறான். மனிதா அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னா, உன்னை என்ன நான் வீணுக்காக படைத்து விட்டேன் என்று எண்ணுகிறாயா? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், அல்லது என்கிட்ட நீ ரிட்டன் வரவே மாட்டா என்று நினைக்கிறாயா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல் மால், நீ சம்பாதிக்கிற செல்வங்கள், ஒல் பனூன், நீ சேர்த்து வைக்கிற பிள்ளை செல்வங்கள், அவர்களுக்காக பராமரிக்கிற செல்வங்கள், பெற்றெடுக்கப்படுகிற பிள்ளைகள், ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரம் தான். ரெண்டு தான் மனுஷனுக்கு அலாதி பிரியமாக இருக்கிறது. ஒன்று பிள்ளை செல்வம், இன்னொன்று சொத்து செல்வம். இந்த இரண்டும் இருப்பவன் தன்னைத்தானே ஒரு முழுமையான மனிதனாக நினைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அல்ல. ஒல் பாக்கியாத்து சாலிஹாத், நிலையான நல்லறங்கள் எது தெரியுமா? கைருன் ஐந்த ரப்பிக்க சவாபா வ கைருன் அமலா, உன் இறைவனுக்காக, மார்க்கத்திற்காக, உன் இறைவனுக்காக செய்கிற அமல்தான் கூலியால் சிறந்தது. ஆதரவு வைப்பதில், எதிர்பார்ப்பதில் அதுதான் மிகச் சிறந்தது. திட்டம் தீட்டுகிறோம் பொருளாதாரம் விஷயமாக, குடும்ப நலன் அக்கறை செலுத்துகிற விஷயத்தில், பிளான் போடுறதுல முன்னணி பிளான், முதல் திட்டம் மார்க்கத்திற்காக தீட்டு. ஒரு நாள், ஒரு மாத காலம் ஃபஜ்ர் தொழுகை 30 நாள் தொழுது விட்டேன் என்று யாரும் திட்டம் திட்டுகிறோமா? என்னைக்கெல்லாம் தொழுதுடன் டிக்கடிக்கிறோமா? ஆனால் 30 நாள் கணக்கு வழக்கு பார்க்கிறோம். வீட்டு வாடகை, மற்ற விஷயங்களை மிகச்சரியாக இருக்கிறோம். இந்த மாதத்தில் எத்துணை நாட்கள் குரானை எடுத்து படித்திருக்கிறேன், அதை பிளான் போடுகிறோமா? அல்லாஹ் சொல்லுகிறான், எதுவெல்லாம் நிலையான நல்லறங்களாக இருக்கிறதோ, மார்க்கத்திற்காக இருக்கிறதோ, அதுதான் நீ திட்டம் தீட்டுவதில் ஆகச் சிறந்தது. செல்வம், பிள்ளைகள், இவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியதுதான். அப்போ அல்லாஹ் நம் உள்ளங்களிலே பதிய வைக்கிற ஆழமான விஷயம் என்னவென்று சொன்னால், தம் மனம் போன போக்கிலே உலகத்திற்காக மட்டும் ஒருவர் வாழ்கிறார் என்றால் அவர் இறைவனின் பார்வையில் உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டார். உனக்கான ஷேர் எங்கே? அதை நீ செய்தாயா? பரிபூர்ணப்படுத்தினாயா? இந்த மார்க்கத்திற்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? குடும்பத்திற்காக செய்ததை பட்டியல் போடு என்று சொன்னால் போட முடியும். மனைவிக்காக செய்ததை, பிள்ளைகளுக்காக செய்ததை, பெற்றோருக்காக செய்ததை பட்டியல் போட சொன்னால் மிக நீண்ட பட்டியல் போட முடியும். இஸ்லாத்திற்காக நீ செய்தது என்ன? உன் பங்கு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, இந்த பங்கு எங்கே என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா? தயவு செய்து, உலகத்தில் எத்துணை ஆண்டு காலம் வாழப்போகிறோம் என்று தெரியவில்லை. வாழுகிற காலகட்டங்களில் இந்த மார்க்கத்திற்காக நான் ஆற்றிய பங்கு என்ன? நான் என்ன செய்திருக்கிறேன்? யோசித்து பார்த்திருக்கிறோமா?